நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து இரண்டாம் கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்றைய நாளை பொறுத்தவரை வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை ஆகிய 3 தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக தற்பொழுது வடசென்னை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதியை சேர்ந்த வேட்பாளர், அதேபோல இந்த தொகுதிக்கு நியமிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 20 நாட்களாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் முதற்கட்டமாக கடந்த 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி வரையில் இருந்து 26 தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டமானது கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் தற்பொழுது வடசென்னை மற்றும் தென்சென்னை, மத்திய சென்னை ஆகிய தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது இன்று நடைபெற இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுடன் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த நிலையில் வடசென்னை தொகுதிக்கென பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர் ஜெயக்குமார், அதே போல வடசென்னை தொகுதி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர். ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுவரையில் 35 நாடாளுமன்ற மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் வடசென்னை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதன் பின்னர் மத்திய சென்னை தொகுதி நிர்வாகிகளுடனும் மாலை தென் சென்னை தொகுதி நிர்வாகிகளுடனும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக ஜூலை 10 முதல் தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வந்தார். சென்னை அதிமுக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி, சேலம் தொகுதிகள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பணியை தொடங்குவது, அதே போல தொகுதி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளும் தங்களது கருத்துக்களை பொதுச் செயலாளரிடம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதற்கான காரணம் என்ன, கூட்டணி சரியாக அமைக்காதது காரணமா, இல்லை கட்சி இன்னும் வலுப்படுத்த வேண்டுமா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கருத்துக்கள் அந்தந்த தொகுதி சார்ந்த நிர்வாகிகளிடம் பெறப்பட்டு இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த கருத்துக்களை வைத்து, மேலும் இந்த ஆலோசனைகளை வைத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக எவ்வாறு சந்திக்க போகிறது, கட்சியை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக தொகுதி வாரியாக நிர்வாகிகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை வழங்கி வருகிறார். அப்ரஹாம்.